வணக்கம். நம்ம வாழ்க்கையிலங்க வெல்த் அண்ட் ஹெல்த்தாக இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். எப்போதுமே நம்ம மனசும் உடம்பும் சோனியாக இருக்கக்கூடாது. எதையாவது சாதிக்கணுங்கிற உணர்வோட கொள்கையோட மனசை நம்ம சின்ன வயசுலேருந்து தயார் பண்ணிக்கணும். அதை சோனியாக விட்டுறக்கூடாது. அதே மாதிரி உடம்பு வடிவக்கரைச்சி சொல்லுவாங்க சிவாஜி படத்தில், வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிட சொல்லி. இது மாதிரி வள்ளு வதக்குன்னு அள்ளி சாப்பிடணும்னா அந்த மனசு தெளிவாகவும் இருக்கணும், வேலை பிடிச்சதாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம மனசு ஒத்துழைக்கணும். இப்போ நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆரோக்கியமாக ஹெல்த் அண்ட் வெல்த்தாக ஆகிடுது. அடுத்தது நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து எழுதி பெருங்காயம் மாதிரி மணக்கணும். யாருக்கு? அடுத்தவங்க வாழ்க்கை. நம்ம ஒரு ரோல் மாடலாக இருக்கணுங்க லைஃப்பில். அடுத்தது எப்படி வாழ்கிறது அப்படின்னா, கால்குலேஷன் தான் முக்கியம். சம்பு தான் முக்கியம். நம்ம வாழ்கிறதுக்கு கணக்கு போட்டுகிட்டே இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பு எதை ப்ளஸ் பண்ணணும் லைஃப்பில், எதை வந்து மைனஸ் பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை, எதை பெருக்கணும், எதை வகுக்கணும். மேக்ஸில் 4 சிம்பிள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த 4 சிம்பிள் வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியம். சங்கு மாதிரி சங்கூதுற வரைக்கும் எது வரைக்கும் இருக்கணும், சங்கூதுற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்னது சங்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கை யாரோடது? ஒன்றுது ஒன்னிடா, ஒன்லி ஒன் நீடா, ஒன்னிடா. வாழ்க்கை ஒன்றுதடா, ஒன்னிடா. எப்படி வாழணும்? அடுத்தவங்களாம் நோக்கியா நம்ம வாழ்க்கையை பார்த்து நோக்கியா நம்ம வாழ்க்கையை நோக்கணும். அந்த மாதிரி நம்ம லைஃப்பை க்ரோத்தை டெவலப் பண்ணிக்கிட்டு வாழணுங்க. நன்றிங்க. வணக்கம்.